வாரணமாயிரம் ராக மாளிகையில். வாரணமாயிரம் சூழவலம் செய்த நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காளை புகுத கனா கண்டேன் தோழி நான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். நாள் திசை தீர்த்தங் கோணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிது வைத்து காய்ச்சின மகளிரன் நான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். வரிசிலை வாழ் முகத்தென்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேலன் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழி நான். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலஞ்செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான். ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ்வில்லி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை
பெற்று மகிழ்வீரே. இதி வாரணமாயிரம் சம்பூர்ணம். வாரணமாயிரம் என்பது ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பட்ட திருப்பாவையின் பின்வரும் நாச்சியார் திருமொழி என்றும் நூலில் இடம்பெற்ற ஒரு அழகிய பாசுரமாகும். திருமண காட்சியை வர்ணிக்கும் கற்பனையால் ஆனது. ஆண்டாள் தனது பரமபக்தி மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கணவராக நினைத்து திருமணத்தை பாவனை செய்து பாடிய பாசுரமாகும். இப்பாடலை பக்தியுடன் தினமும் பாடுவதால் பல ஆன்மீக மற்றும் உளவியல் நன்மைகள் உண்டு. வாரணமாயிரம் பாராயணம் செய்வதின் நன்மைகள். திருமணம் ஏற்படுதல். இந்த பாசுரம் திருமண நிகழ்வை வர்ணிப்பதால் திருமண தடை உள்ளவர்கள் அல்லது சிறந்த வரன் தேடும் இளம் பெண்களின் பெற்றோர் இதை பாடுவதால் திருமணத்துக்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பாக்யவதி நிலை. திருமணமானவர்கள் இதை பாடினால் தாம்பத்தியம் இனிமையடையும், புரிதலும் பரஸ்பர அன்பும் அதிகரிக்கும். பகவத் அனுகிரகம். இந்த பாடல் ஆண்டாளின் பரமபக்தியை பிரதிபலிப்பதால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் கிடைக்கும். மன நிம்மதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். இந்த பாசுரம் ஒவ்வொரு வரியிலும் ஒரு அழகிய திருமண காட்சியை வர்ணிக்கிறது. இதை மனதில் இடம் கொள்ள செய்வது மனதிற்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தரும். சகல இஷ்ட காரியங்கள் நிவர்த்தியாகும். இது ஒரு மங்கள பாசுரம். ஆகையால் இந்த வாரணமாயிரம் பாராயணம் செய்வதால் இஷ்ட காரியங்கள் முடியும் என நம்பப்படுகிறது. திருவிளக்கு பூஜை மற்றும் விரதங்களில் ஏற்றது. இந்த பாசுரம் திருவிளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்தம் மற்றும் திருமண விரதங்களில் பாடுவதால் சிருஷ்டியும் சுப பலன்களும் உண்டாகும். மங்கள சீர்மை வாய்ப்பு. மங்கள நாட்கள், கன்னிகா பூஜை போன்ற நிகழ்ச்சிகளில் இதை பாடினால் நல்வாழ்வு பெருகும். Benefits of reciting Varanamayiram. Traditionally chanted by unmarried girls as a part of Margazhi observances or regular prayers, young girls recite this to be blessed with a virtuous life partner like Lord Ranganatha. Auspicious start to married life. Varanamayiram is recited during wedding ceremonies, particularly in Vaishnavite traditions, just before Kanyadanam or Mangalya Dharanam, for invoking divine presence and blessings. Grace of Andal and Sri Mahalakshmi. Andal is considered as the divine consort of Sri Mahavishnu. Regular chanting attracts the grace of both Andal and Mahalakshmi, especially for prosperity and spiritual progress. Blessings for an ideal marriage. This verse is traditionally recited in many South Indian weddings as it is believed to bring auspiciousness, divine blessings, and a harmonious married life. It is said to bless one with a good spouse, a happy wedding, and marital bliss. Cultivates inner joy and hope. The vivid imagery and divine dream in the verse create a deep emotional resonance and elevate the mind, filling the devotee with joy, peace, and spiritual anticipation. Reduces anxiety about relationships. Those facing delays or difficulties in marriage or relationships often find solace and hope through regular recitation. It brings clarity, inner stability, and reduces emotional distress. Mukti and Bhakti. Liberation and devotion. Since Andal's compositions are full of longing and surrender, reciting the Pasuram with devotion purifies the heart, leading to bhakti and ultimately liberation, that is moksha.